ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 28. ராமன் கரனுடைய தேர் முதலிய சகலத்தை பங்கப்படுத்துதல். மகா பராக்கிரமசாலிகளான 14,000 ராட்சசர்களும் ஒருவராலும் வெல்ல முடியாத தூஷணனும் திரிசிரனும் ராமபாணங்களால் மாண்டதை கண்ட கரனுக்கு ராமனது பராக்கிரமத்தை பற்றி சிறிது பயம் உண்டாயிற்று. எனினும் அவன் சிறிதும் பின்வாங்காமல் ராமன் மேல் எதிர்த்து சென்று கொடிய பானங்களை பிரயோகித்தனன். ராமனும் பொறிகளை கக்குகிற அக்னி போல் சகிக்க முடியாத பானங்களை பிரயோகித்து ஆகாயம் முழுவதும் மேகம் வருஷ தாரைகளால் நிறைப்பது போல் பான வர்ஷங்களால் மறைத்து இடைவெளி இல்லாதிருக்கச் செய்தனன். அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும் என்கிற பரபரப்பினால் ஓயாமல் கொடிய யுத்தம் செய்கையில் சூரியன் அவர்களது பானங்களால் மறைக்கப்பட்டு பிரகாசியாதிருந்தனன். ராமன் எவ்வளவுதான் பராக்கிரமம் பொருந்தியிருந்த போதிலும் அவ்வளவு பெரிய சைன்யங்களை எல்லாம் கைகால்கள் ஓயாமல் பானங்களை எய்து கொன்றனன். ஆனதால் சிறிதாவது களைப்படைந்திருப்பான் என்று எண்ணிய கரன் அவன் மேல் கூரான நுனிகளையுடைய நாளீக பானங்களை பிரயோகித்து ராமனது வில்லை கையிட்டு பிடிக்கும் இடத்திற்கு அருகில் துண்டித்தனன். பின்னும் அவன் கோபாவேசம் கொண்டு வேறு 7 பானங்களை எய்து ராமனது கவசங்களை பொடியாக்கினன். இன்னும் 1000 பானங்களை பிரயோகித்து ராமனை வருந்தச் செய்தனன். ராமன் சரீரம் முழுதும் பானங்கள் பாய பெற்று கோபித்து புகையின்றி எரிகிற நெருப்பு போல் பிரகாசித்தனன். பிறகு ராமன் சரீரத்தில் சிறிதும் ஆயாசமின்றியே தனக்கு அகத்திய முனிவரால் கொடுக்கப்பட்ட மகாவிஷ்ணுவிடனதான பெரிய வில்லை எடுத்து அதில் பானங்களை தொடுத்து முதலில் அவனது கொடியை அறுத்து பிறகு அவனது ஒரு தலையில் ஒரு பானத்தையும் 2 புஜங்களில் 2 பானங்களையும் மார்பில் ஒரு கூரான பானத்தையும் பிரயோகித்து அவனை வருந்தச் செய்தனன். பிறகு கரன் சாரதி தேர் குதிரைகள் முதலியவற்றை ராமபாணங்களுக்கு இரையாக்கியதும் அன்றியில் தன் கைவில்லும் முறியடிக்கப்பட்டு சரீரம் மிக வருந்தி நோவுபட்டனன். இன்னனும் ஆயுதம் ஒன்றுமின்றி தேர் கொண்டு தேர் குதிரைகள் சாரதி இவற்றையெல்லாம் இழந்த கரன் கையில் ஒரு கதாயுதத்தை பிடித்து கொண்டு தேரினின்றும் குதித்து தரையில் வந்து நின்றனன். ஆகாயத்தில் விமானங்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற தேவதைகளும் மகரிஷிகளும் மிகுந்த சந்தோஷமுடையவர்களாகி அஞ்சலி செய்து ராமனை பூஜித்தனர். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమన్